இங்க ஒரு கிராமத்துல ரொம்ப நாளாவே தன்னோட பொண்ணுக்கு ஒரு நல்ல வரன் தேடிட்டு இருக்கிற ஒரு அப்பா அப்ப டவுன்ல இருந்து கொஞ்சம் வயசானவரு உங்க பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்லி கல்யாணத்துக்கு நீங்க கூட செலவு பண்ண வேணாம் 4 லட்சம் ரூபாய் நான் உங்களுக்கு கொடுக்கறதா சொல்லி அந்த காசு கொடுத்து அவங்க ஊரு கோயில்ல திருமணம் பண்ணிக்கிட்டு அந்த கிராமத்து பொண்ணை பட்டணத்துக்கு கூட்டு வர அந்த கணவர் அப்படி வரும்போது தான் தெரியுது அவர் ஒரு நரகத்தை காமிக்கிறதுக்கு தான் இப்படி இந்த பொண்ணை ரொம்ப பிளான் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்திருக்காருங்க. அதுவும் இவங்க ஒரு கன்னி பொண்ணு அப்படின்றதுனாலயே அவர் இந்த அளவுக்கு ஒரு திட்டம் போட்டிருக்காரு. அப்படி சிட்டிக்கு கூட்டிட்டு வந்து இந்த பொண்ணை என்ன பண்ணாரு, அதுக்கப்புறம் இவங்க வாழ்க்கை எப்படி மாறுது அப்படின்ற எல்லாத்தையும் தான் ரொம்ப பரபரப்பா இந்த கதையில நம்ம பார்க்க போறோம். எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம மோன்டு பைலட் அப்படின்ற ஒரு வித்தியாசமான சீரீஸ் தாங்க பார்க்க போறோம். 9 எபிசோடு இருக்கு. எல்லாத்தையும் இந்த ஒரே வீடியோல பார்த்துடலாம். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ஒரு சின்ன லைக் மட்டும் போட்டுக்கோங்க. என்ன போட்டாச்சா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். பை தி வே நான் கவின், நீங்க பார்க்கறது நம்மளோட பிலிம் பை. மோன்டு அப்படின்ற மாதிரி நம்ம படத்துடைய ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு எல்லாமாவே அவங்க அம்மா தாங்க இருப்பாங்க. ஹீரோக்கு அப்பா இருக்க மாட்டாரு. அப்படி அவங்க அம்மா தையல் மிஷின்ல தைச்சுதான் நிறைய காசை சேமிச்சு நம்ம மோன்டுவா வளர்ப்பாங்க. அப்படிப்பட்ட அம்மா திடீர்னு ஒரு நாள் போய் சேர்ந்துடுறாங்க. அப்ப அந்த சின்ன பையன் மொண்டு ஒரு தனிமரமா நிக்கிறாங்க. அப்ப ஊருக்குள்ள சித்தப்பா அப்படின்ற மாதிரி ஒருத்தர் இருப்பாருங்க. அதாவது மொண்டுக்கு சித்தப்பா இல்ல, அவர் இந்த ஊருக்கே சித்தப்பா. அவருமே மொண்டு கிட்ட வந்து, நீ ஒரு ஸ்லம் ஏரியால தான் இருக்க, அதோ தெரியுதுல பெரிய பெரிய அபார்ட்மெண்ட்ஸ், அங்க வாழ்றபடி உன்னுடைய ஸ்டேட்டஸ நான் உயர்த்தி காமிக்கிறேன், உன்னை என் புள்ள மாதிரி பாத்துக்கிறேன், என் கூட வந்துடுறியா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. மொண்டுக்கும் அங்க வேற ஆப்ஷன் இல்லைங்க. அதனால அந்த சித்தப்பா கூட போறதுக்கும் ஒத்துக்கிறான். அப்படி அந்த சித்தப்பா எங்க தெரியுமா இருக்காரு, அதே ஊருக்குள்ள நிறைய பெண்களை வச்சுக்கிட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கிற ஒரு இடத்துல தாங்க இருக்காரு. அப்படி அந்த பெண்களெல்லாம் வச்சு தொழில் பண்றதுல ஒரு பாஸே இந்த சித்தப்பான்னு சொல்லலாம். அப்படி அவருக்குன்னு ஒரு பெரிய வீடு இருக்கும். அந்த வீட்டுல கிட்டத்தட்ட ஒரு 30-40 பெண்களை இவர் தொழில் பண்றதுக்காகவே வச்சிருப்பாரு. இவங்க எல்லாருக்கும் மேல டாக்டர் அப்படின்ற ஒருத்தர் இருப்பாருங்க. பக்கத்துக்கு கண்ணாடி எல்லாம் போட்டுக்கிட்டு ஃபார்மல்ஸோட தான் சுத்திக்கிட்டு இருப்பாரு. இவருடைய ஆர்டர்ஸ் தான் இந்த சித்தப்பாவும் அங்க பிபிஜான் அப்படின்றவங்களோ ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த பிபிஜான் யாருன்னா இந்த சித்தப்பாவுடைய மனைவி. அங்க இருக்கிற 30-40 பெண்களையும் ரெடி பண்றதுல இருந்து அலங்கரிக்கிறதுல இருந்து எல்லாமே அவங்களுடைய முடிவா தான் இருக்கும். சோ இப்படிப்பட்ட இடத்துல வந்துதான் நம்ம ஹீரோ வளர்றாருங்க. ஹீரோ எப்பவுமே குடிச்சுக்கிட்டே இருப்பாரு. அவர் ஒரு நாள் கூட குடிக்காம இருக்க மாட்டாருங்க. அப்படிதான் இப்ப சித்தப்பாவோ நம்ம ஹீரோ பெரிய ஆள் ஆயிட்டாருல, அவருக்குன்னு சில வேலைகள் எல்லாம் கொடுக்குறாரு. அதாவது நம்மளுடைய வீட்டுக்கு கஸ்டமர்ஸ் நீ தான் புடிச்சிட்டு வரணும், நம்மளுடைய பெண்களை யாருன்னா கேட்டாங்கன்னா அவங்கள கஸ்டமர்ஸ் உடைய வீட்டுக்கும் கொண்டு போய் விட்டுட்டு வரணும்ன்ற மாதிரிலாம் சில வேலைகளை கொடுப்பாரு. அப்படி இப்போ நம்ம சிட்டிக்கு புதுசா சுகன்யான்னு சொல்லி ஒரு கன்னி பொண்ணு வந்திருக்காங்க. அவங்க இந்த குறிப்பிட்ட லாட்ஜ்ல தான் இருக்காங்க. அந்த இடத்துல போய் அந்த பொண்ணை நம்மளுடைய இடத்துக்கு கூட்டிட்டு வா அப்படின்ற மாதிரியும் சொல்ல, அப்பதான் அதே ஊருக்குள்ள புதுசா திருமணம் ஆகிட்டு வர ஒரு ஜோடியா காமிக்கிறாங்க. முன்ன சொன்ன பாத்தீங்களா நம்ம ஹீரோயின் சுகன்யா, அவங்க தாங்க இந்த பொண்ணு. அவங்க பக்கத்துல ஒரு வயசானவர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் தான் நம்ம சுகன்யாவுடைய கணவர். அப்படி நம்ம சுகன்யாவை கிராமத்துல வந்து திருமணம் பண்ணிக்கிட்டு இப்ப டவுன்ல தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு வரதாதான் அங்க அவரு கூட்டிட்டு வராரு. நம்ம வீட்டு பக்கத்துல கொஞ்சம் தண்ணி நிக்குது, அதனால இன்னைக்கு நைட்டு மட்டும் இந்த லாட்ஜில் நம்ம தங்கிப்போம் அப்படின்ற மாதிரியும் அங்க சுகன்யா கிட்ட சொல்ல, அவங்களுக்கும் மனசுக்குள்ள ஒரு விதமான பயம் வருதுங்க. அவங்களும் கொஞ்சம் தயங்கிக்கிட்டே அப்படியே மேலே ஏறி வராங்க. ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்க போதோ அப்படின்ற மாதிரியும் பயப்படுறாங்க. அவங்க ரொம்ப வெள்ளந்தியான பொண்ணு வேறாங்க. இப்ப அந்த லாட்ஜுடைய வாசல்லையும் வந்து நிக்க அவங்க கணவரும், உள்ளவாமா, இதுவும் நம்ம வீடு மாதிரிதான், உள்ளவா, தாராளமா வா, ஃபேனு டிவிலாம் இருக்கு, இப்படி வந்து பெட்ல உட்காரு அப்படின்ற மாதிரியும் கூப்பிட, இப்ப ஹீரோயினும் அப்படியே கொஞ்சம் தயங்கிக்கிட்டே உள்ள வராங்க. இப்ப அவங்க கணவரும் அங்க ஒரு போனை எடுத்து, நீங்க சொன்ன மாதிரியே நான் கூட்டிட்டு வந்துட்டேன், எப்ப ஆள் அனுப்புவீங்க அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. இதெல்லாம் கேட்க கேட்க ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகுதுங்க. அது நம்ம ஊர்ல கன்னி பொண்ணுனா நிறைய விலைக்கு எடுத்துப்பாங்க அப்படின்ற மாதிரியும் இப்ப தான் மனைவி கிட்ட அந்த கணவர் சொல்லிட்டு சிரிக்கிறாரு. இப்ப அவங்க கொஞ்சம் சரக்க போடுற மாதிரியும் காமிக்கிறாங்க. அப்பதான் ஹீரோயினுக்கு என்ன ஆச்சு, எதுக்காக அவங்க இப்படி வந்து மாட்டினாங்கன்ற மாதிரி காட்டுறாங்க. ஹீரோயின் ஒரு ஏழ்மையான குடும்பத்துல பிறந்துதான் வளர்ந்திருப்பாங்க. தன்னுடைய கிராமத்துல கார்த்திக் அப்படின்ற ஒரு பையனை உசுருக்கு உசுரா லவ் பண்ணிருப்பாங்க. ஆனா ஒரு கடத்துல அந்த பையன் வேலை விஷயமா வெளியூருக்கு போக அந்த நேரத்துல தான் தன்னுடைய வீட்டுல இப்ப இந்த வயசானவருக்கு திருமணம் பண்ணி கொடுக்கவும் நம்ம ஹீரோயினை வற்புறுத்தி கட்டி வச்சிருப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் இந்த இடத்துல வந்து மாட்டிக்கிட்டோமேன்ற மாதிரியும் கண்ணீர் சிந்தி அழுதுகிட்டு இருக்க. அதே மாதிரி நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா மொண்டு, அவருமே இப்போ கிட்டத்தட்ட இப்ப ஹீரோயினை கூப்பிடுறதுக்காக தான் சித்தப்பா சொன்ன லொகேஷனுக்கும் வந்து சேர்றாருங்க. இங்க ஹீரோயினையும் ஒரு சுடிதார் எடுத்து அவங்க கணவர் மாத்திக்க சொல்றாரு. அவங்களும் ட்ரெஸ் எல்லாம் மாத்திக்கிட்டு அப்படியே அந்த லாட்ஜுடைய மொட்டை மாடிக்கு வராங்க. ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணுமா, நம்மள நம்ம கணவர் யாருக்கிட்டயோ விற்க போறாரு போல இருக்கு, பேசாம இங்க இருந்து குதிச்சிடலான்னு சொல்லி அப்படியே எஜ்ஜுக்கு வந்து நிக்க, அவங்க கணவர் வந்து எப்படியோ நம்ம ஹீரோயினை மடக்கி பிடிக்கிறாரு. எவ்வளவு தைரியம் உனக்கு, உன்ன போய் உங்க அப்பா அம்மா கிட்ட இருந்து 4 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வந்தேன் பாரு, என்ன நஷ்டமடைய வச்சிருவா போல இருக்க, உன்னோட வேல்யூ உனக்கே தெரியலன்னு சொல்லி அடி அடின்னு அடிச்சு கீழே அந்த லாட்ஜுக்கும் கூட்டிட்டு போறாரு. உன்னெல்லாம் சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லியும் அங்கேயே நம்ம ஹீரோயின் கிட்ட அவரு தப்பாவும் நடக்கிறாரு.
அதே வேலையில தான் இங்க நம்ம மொண்டு இருக்காரு பாத்தீங்களா ஹீரோ. என்ன நேரமாச்சு, இன்னும் அந்த லாட்ஜில இருந்த அந்த பொண்ணை அந்த புரோக்கர் பையன் கீழே கூட்டிட்டே வரலையே அப்படின்னு சொல்லி மேல அந்த லாட்ஜுக்கு வந்து பார்த்தா அங்க அந்த அசம்பாவிதம் நடந்திருக்கு. அதையுமே இப்போ நம்ம ஹீரோ பார்க்க அவருக்கு பயங்கரமான கோவம் வருது. ஏண்டா என்னடா உங்ககிட்ட சொன்ன, ஒரு கன்னி பொண்ணு வேணும், உங்க தான் மார்க்கெட்ல பயங்கரமா விலைக்கு போவாங்கன்னு தானே சொன்னேன். அதுக்காக தான் உங்ககிட்ட 4 லட்ச ரூபாய் கொடுத்து எங்க சித்தப்பா ஒண்ணு அனுப்பினாரு. நீ என்னன்னா இப்படி பண்ணி வச்சிருக்க அப்படின்னு கத்த. இல்லையா, அந்த பொண்ணு கன்னி பொண்ணே இல்ல, உங்ககிட்ட நடிச்சிருக்கா, அதனாலதான் இப்படி பண்ணிட்டேன்ற மாதிரியும் அந்த கணவரும் அங்க சமாளிக்க. ஆனா ஹீரோ அதை கேட்கிற பாடு இல்ல. அங்கேயே தன்னோட துப்பாக்கியை எடுத்து நம்ம ஹீரோயினை இப்படி பண்ண அவங்க கணவர் இருக்காரு பாத்தீங்களா அவரையுமே போட்டு தள்ளுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினையும் துணியை மாத்திட்டு வர சொல்ல அவங்களுமே இப்ப துணியை மாத்திக்கிட்டு அப்படியே மெல்ல வெளியே வராங்க. வாங்க, என் பேர் மொண்டு, என்னை எல்லாரும் மொண்டு பைலட்னு கூப்பிடுவாங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தா எங்க கூட வாங்க. ஆமா, தொழில் பண்ற ஒரு இடத்துல தான் நாங்க இருக்கோம். அப்படி உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்க இப்பயே இங்க இருந்து கிளம்பலாம். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நான் கால் பண்ணி கொடுக்குறேன், வேணா பேசுங்க அப்படின்ற மாதிரி போனை கொடுக்க நம்ம ஹீரோயினுமே அவங்க அப்பாவுக்கு கால் பண்றாங்க. அப்பா, இந்த இடத்துல என்ன கூட்டிட்டு வந்து அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க. ஆனா அவங்க அப்பா போனை கட் பண்ணிடுறாருங்க. அப்பதான் புரியுது நம்ம அப்பாவும் நம்மள இப்படி வித்ததுல உடந்தையா இருக்காருன்னு சொல்லி. ஹீரோயினுக்கு ஒரு காதலன் இருப்பான்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த காதலனுக்கு போன் பண்ணி பார்த்தா அங்க போன் நாட் ரீச்சபிள்ல வேற இருக்கு. இப்ப வேற வழி இல்லைங்க. இப்ப நம்ம ஹீரோவோடையும் அந்த தொழில் பண்ற இடத்துக்கும் நம்ம ஹீரோயின் கிளம்புறாங்க. இப்போ ஒரு சின்ன பிளாஷ்பேக்கு போகுதுங்க. நம்ம ஹீரோயினை கல்யாணம் பண்ண அந்த எக்ஸ் கணவர் இருக்காரு பாத்தீங்களா, அவருமே கிராமத்துக்கு வந்து நம்ம ஹீரோயினோட அப்பா கிட்ட ஒரு 4 லட்ச ரூபாய் கொடுத்து ஹீரோயினை விலை பேசியிருப்பாரு. இந்த விஷயம் ஹீரோயினோட அம்மாவுக்கு சுத்தமா பிடிக்கலனாலும் குடும்பத்தோட ஏழ்மை அதெல்லாம் மனசுல வச்சு அங்க நம்ம ஹீரோயினை இவர் இந்த சிட்டிக்கு கூட்டிட்டு போயிட்டு இப்படி வேலையில விட போறாருன்னு தெரிஞ்சே அனுப்பியிருப்பாங்க. அதையுமே அங்க காமிக்கிறாங்க. இப்ப அந்த தொழில் நடக்கிற இடத்துக்கு வர ஹீரோயினையும் அங்க பிபி ஜான் அப்படின்ற ஒரு லேடி இருப்பாங்க. அவங்களுமே பாக்குறாங்க. என்னடா இவ அலங்கோலமா வந்திருக்கா, கன்னி பொண்ணுன்னு சொன்னாங்க, என்ன நடந்ததுன்ற மாதிரி கேட்க அப்பதான் நம்ம ஹீரோவுமே நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு வந்தவன் நம்ம ஹீரோயின் கிட்ட நடந்ததெல்லாம் அங்க அவர் சொல்றாரு. இதை கேட்டதும் அவங்க பயங்கரமா கோவப்பட அவனை சும்மா விட்டுடா வந்தன்ற மாதிரி ஹீரோ கிட்ட கேக்குறாங்க. அவனை சும்மாலாம் விடல, அவனை நான் போட்டு தள்ளிட்டேன்ற மாதிரியும் ஹீரோ சொல்ல இதை கேட்ட உடனேயே அந்த சித்தப்பா இருக்காரு பாத்தீங்களா, அதாவது பிபி ஜானுடைய கணவர், அவருக்கும் பயங்கர கோவம் வருது. டேய் என்னடா சொல்ற, இதனா 4 தட்டிட்டு வருவேன்னு பார்த்தா எதுக்குடா போட்டு தள்ளன, பின்ன ஒரு பொண்ணோட பர்மிஷன் இல்லாம ஒரு பொண்ணு மேல கை வச்சா அவனுக்கு இதுதான் முடிவு, அதுக்காக தான் போட்டு தள்ளன்ற மாதிரி சொல்ல, டேய் போலீஸ் கேஸ் ஆச்சுன்னா நீ போய் ஒளிஞ்சுப்படா, நாங்க தான் படாத பாடு பண்ணோம் அப்படின்னு சொல்லி அங்கேயே நம்ம ஹீரோவை போட்டு அடிக்கிறாரு. ஹீரோவை இவங்க தான் வளர்த்தாங்க அப்படின்றதுனால இவங்க என்ன பண்ணாலும் ஹீரோ அங்க அமைதியா இருப்பாருங்க. இப்ப ஹீரோவையும் அங்க இருந்து அனுப்பிட்டு இந்த பிபி ஜான் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க நம்ம ஹீரோயினை பக்கத்துல வந்து உட்கார சொல்றாங்க. கொஞ்சம் சுடு தண்ணியில எடுத்துட்டு வந்துட்டோம், கொஞ்சம் இந்த சாரிய தள்ள முடியுமான்ற மாதிரி கேக்குறாங்க. அப்படியே ஹீரோயின் உடம்புல இருக்க காயங்கள் எல்லாம் பார்க்க அது எல்லாத்துக்கும் மருந்து போடவும் இந்த பிபி ஜான் செய்யறாங்க. கவலைப்படாதமா, இங்க உன்ன மாதிரிதான் நிறைய பொண்ணுங்க உங்க வீட்லயே விற்கப்பட்டுதான் இங்க வருவாங்க. காலங்கள் போக போக இந்த இடம் உனக்கு ரொம்ப நல்லாவே பழகிடும். இங்க இருக்கிற எங்களை நீ நம்பலாம், வெளி உலகத்துல இருக்கிற மனுஷங்களை தான் நம்ப முடியாது. உங்க அப்பாவே எப்படி இருந்திருக்கா இருப்பாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி ஆறுதல் படுத்த நம்ம ஹீரோவுமே அதே தொழில் பண்ற இடத்துல தாங்க ஒரு லாட்ஜில தங்குவாரு. அங்க சரோஜான்னு ஒரு பொண்ணு இருப்பாங்க. அவங்க நம்ம ஹீரோவை ஒன் சைடா காதலிப்பாங்க. ஆனா ஹீரோக்கு இந்த காதல் கல்யாணம் அது குறித்து எந்த ஒரு விருப்பமும் இருக்காதுங்க. தான் வாழ்க்கையில காதலே இல்ல, எல்லாமே பொய்ன்ற மாதிரி பேசுற ஒரு ஆளுதான் ஹீரோ. ஆனா ஏதோ தெரியலங்க, நம்ம ஹீரோயினை முதல் வாட்டி பார்க்கும் போது மட்டும் அவர் மனசுல ஒரு சின்ன பட்டாம்பூச்சி பறந்திருக்கும். இன்னொரு பக்கம் பிபி ஜான் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுமே அந்த சித்தப்பா கிட்ட வந்தோம் அப்படியே ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த சித்தப்பா ரொம்ப நாளாவே இந்த பிபி ஜானை காதலிச்சுக்கிட்டே இருப்பாருங்க. ஆனா பிபி ஜான் தான் இந்த தொழிலாம் பண்ற அப்படின்றதுனாலயும் நம்ம நிறைய பேரோட வாழ்க்கையை கெடுக்கிறோம் அப்படின்றதுனாலயும் இந்த சித்தப்பாவுடைய காதலை ஏத்துக்காமையே இருப்பாங்க. இப்ப கூட ஒரு நெக்லஸ் வாங்கிட்டு வந்து பிபி ஜானுக்கு அவர் கொடுக்க, ஆனா அதை ஏத்துக்க கூட அந்த பிபி ஜான் மறுக்கிறாங்க. இதுல அந்த சித்தப்பாக்கு பயங்கர கோவம் வந்து 30 வருஷமா நான் உன் பின்னாடியே தான் இருக்கேன், ஆனா நீ என்ன மதிக்க கூட மாட்ற, அதுக்கு எவ்வளவு திமிரு இருக்கும்னு சொல்லியே அவங்களுடைய விடுதியில இருக்கிற இன்னொரு பொண்ணோட போயிட்டு அவர் கொஞ்சம் ஒன்னா இருக்கிற மாதிரியும் அது மூலயமா நீ என் காதலை ஏத்துக்கல இப்படிதான் இருப்பன்ற மாதிரியும் அந்த பிபி ஜான் முன்னாடி அவர் காட்டுகிறாரு. இன்னொரு பக்கம் இந்த லாட்ஜுக்கும் போலீஸ்காரங்க வந்துடுறாங்க. அதாவது நம்ம ஹீரோ அங்க நம்ம ஹீரோயினுடைய எக்ஸஸ் பண்ண போட்டு தள்ளிட்டு வந்திருப்பாங்கல்ல, அதுல ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைச்சிருக்கும் போல. அதை வச்சுக்கிட்டு தான் இப்ப கல்கத்தா போலீஸ் இப்ப இந்த விடுதிக்கு வந்திருக்காங்க. பிபி ஜானுக்கும் அந்த சித்தப்பாக்கும் என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியல. ஹீரோ கிட்டயே வந்து நீ இந்த ரூம்லயே தான் இருக்கணும், வெளியே என்ன நடந்தாலும் வந்து பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டோம். இப்ப அந்த போலீஸ் கிட்டயே வந்து பேசுறாங்க. எங்க விடுதியில இருக்கிற எத்தனை பொண்ணுங்களை வேணா நான் உங்களுக்கு கொடுக்குறோம், தயவு செஞ்சு இந்த கேஸ்ல எங்களோட பையன் மொண்டுவை மட்டும் கைது பண்ணிடாதீங்க, இதை நம்ம இங்கேயே முடிச்சுக்கலான்ற மாதிரியும் கேட்க, அப்பதான் போலீஸுமே உங்க பையன் மொண்டு அந்த லாட்ஜில இருந்து ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்தான், இதோ இந்த வீடியோல இருக்க பொண்ணுதான், பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கா, இந்த பொண்ணை கொடுக்க முடியுமான்ற மாதிரி அந்த போலீஸ்காரர் கேக்குறாரு. அந்த பொண்ணு தான் நம்ம ஹீரோயினுங்க. இந்த விஷயத்த சித்தப்பாவும் அந்த பிபி ஜான் கிட்ட சொல்ல, பிபி ஜானுக்கும் மொண்டுவை காப்பாத்துறதுக்காக என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இப்ப நேரா ஹீரோயின் கிட்டையும் வந்து பேசுறாங்க. ஒரு அழகான புடவைய கொடுத்து இந்த புடவைய கட்டிக்கவும் சொல்றாங்க. அப்படி அந்த புடவை கட்டினதுக்கு அப்புறம் அவங்க கையில
வந்து ஒரு ஊசிய போட இப்போ ஒரு போலீஸ்காரு கூட உன்னை அனுப்ப போறோம். உனக்கு வழி தெரியாம இருக்கிறதுக்கு தான் இந்த ஊசியெல்லாம் போடுறோன்ற மாதிரியும் பிபி ஜான் சொல்றாங்க. அப்படி அந்த ஊசி போட்ட உடனேயே நம்ம ஹீரோயின் அங்க மயங்கி விழ இப்ப போலீஸ்காரர் இருக்கிற அறைக்கும் நம்ம ஹீரோயினை இவங்க கொண்டு வந்து வைக்கிறாங்க. அப்படி அந்த போலீஸ்காரரும் அந்த அறைக்குள்ள போக இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அவருக்குமே இந்த விஷயம் கேள்விப்படுறாருங்க. அவருக்கு மனசெல்லாம் ஒரு மாதிரி துடிக்குது. அந்த பொண்ணுக்கு இந்த வீட்டுக்கு வரதுக்கே விருப்பம் இல்ல, அவளை தேவையில்லாம இந்த பிசினஸ்குள்ள தள்ளுறாங்களே, அந்த பொண்ணை எப்படின்னா இங்க இருந்து காப்பாத்தணுமே, அல்றது நம்ம வளர்ப்பு அப்பா அம்மாவா இருந்தாலும் சரி எப்படி காப்பாத்துறதுன்ற மாதிரியும் அவர் மனசுக்குள்ள நிறைய யோசிக்கிறாரு. இப்ப அடுத்த நாள் காலையில விடியுதுங்க. நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயினுடைய அறைக்கு வர அவங்களும் இந்த இடத்துல ரொம்ப பரிதாபமா தூங்கிக்கிட்டு இருக்காங்க. தூக்கத்திலையும் டே கார்த்திக் எங்க இருக்க, நீ எப்ப வந்து என்ன கூப்பிட்டுப்ப, என்னால இங்க வாழ முடியலடா, தயவு செஞ்சு என்ன கூப்பிட்டுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோக்குமே அப்ப இந்த பொண்ணு கார்த்திக்னு ஒரு பையனை காதலிச்சிருக்கான், நம்ம எதுக்கு அந்த பையனை தேடி கண்டுபிடிச்சு இந்த பொண்ணு கிட்ட கொடுக்க கூடாது அப்படின்ற மாதிரியும் யோசிக்கிறாரு. அப்படி அந்த நாள் இரவே நம்ம ஹீரோ அந்த கார்த்திகை கண்டுபிடிக்கிறாருங்க. நேரா இந்த விடுதிக்கு தாங்க அந்த கார்த்திகை கூட்டிட்டு வராரு. இப்ப அப்பா அம்மா கிட்டையும் இவன் நம்ம சுகன்யாக்கு வந்திருக்கிற முதல் கஸ்டமர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நேரா ஹீரோயினுடைய அறையிலேயே கொண்டு வந்து விட ஹீரோயினும் தன்னுடைய காதலனை பார்த்ததும் அங்க ஒரு மாதிரி கண்கலங்கி போறாங்க. இங்க ஹீரோவுமே நம்ம ஹீரோயின் மேல இருக்க காதல்னால தான் இந்த காரியத்தையும் பண்ணிருப்பாரு. அதையுமே பண்ணிட்டு அவரோட ரூமுக்கு ரொம்ப சோகத்தோட வர அதையுமே அவங்க வளர்ப்பு அம்மாவான பிபி ஜான் பாக்குறாங்க. உன் கண்ணுல ஏதோ ஒரு காதல் தெரியுதே, இதெல்லாம் உன் கண்ணுல எப்பவுமே நான் பார்த்தது இல்லையே, இங்க பார்ப்பா தம்பி, இங்க யார் மேலயும் காதல் வசம் மட்டும் பற்றாத, அதுக்கப்புறம் நம்மளால தொழில் பண்ண முடியாது, சொன்னா புரிஞ்சுக்கோன்ற மாதிரியும் அங்க சொல்ல, நான் ஒன்னும் காதலிக்கலாம் இல்ல, இப்ப கூட அந்த கார்த்திக் கிட்ட இருந்து நான் 20,000 ரூபாய் பணம் வாங்கியிருக்கேன், இந்த பணத்தை புடிங்க அப்படின்னு சொல்லிட்டோம். நம்ம ஹீரோ அங்க இருந்து போயிடுறாரு. இங்க அந்த கார்த்திக்குமே சில்க் தொழில் பண்றேன், அதனால வெளியூருக்கு போக வேண்டி இருந்தது, அங்க போனதும் என்னுடைய போன் எல்லாம் நம்பர் மாத்திட்டேன், அதனாலதான் உன்னோட போன் காலை என்னால எடுக்க முடியலன்ற மாதிரிலாம் சொல்லிட்டோம். அங்க ஹீரோயின் பக்கத்துலயும் அந்த கார்த்திக் நெருங்குறாரு. ஹீரோயினுக்கு இங்க ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வு வருதுங்க. அவங்க அந்த கார்த்திக்கையும் தள்ளி விட்டுட்டு என்ன பண்ற, என்ன இங்க இருந்து கூட்டிட்டு போ அப்படின்ற மாதிரி கேட்க, இது கூட்டிட்டு போகவா, எனக்கு வெளியில ஒரு மனைவி இருக்கா, உனக்கு தெரியுமா, எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு, ஏதோ நீ இங்க இருக்கன்ட்டு அந்த மொண்டு வந்து சொன்னா அதான் உன்னை பார்த்துட்டு இப்படி உன் கூட இருந்துட்டு போலான்னு காசு கொடுத்து வந்தேன், என்னால கூட்டிட்டுலாம் போக முடியாது அப்படின்னு சொல்லியும் காசு கொடுத்ததுக்காக அங்க இப்ப ஹீரோயின் பக்கத்துலயும் மறுபடியும் வர ஹீரோயினுக்கும் அங்க பயங்கர எரிச்சல் ஆகுது. இந்த கார்த்திக் கூட இப்படி மாறி போவான் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் நினைச்சு கூட பாக்கலைங்க. மிகப்பெரிய சண்டையே வெடிக்குது. நம்ம ஹீரோயினும் கார்த்திக்க போட்டு அடிக்க வர, ஆனா கார்த்திக் நம்ம ஹீரோயினை கீழே தள்ளி விட்டுறாருங்க. அப்ப அந்த ரூமுக்குள்ள என்ன சவுண்டுன்ற மாதிரி ஹீரோ வந்து பார்த்தா நம்ம கார்த்திக் நம்ம ஹீரோயினை போட்டு குடும்பப்படுத்திட்டு இருக்கிறதையும் அவரு கவனிக்கிறாரு. அங்க ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக மறுபடியும் தன்னுடைய துப்பாக்கி எடுத்து அங்க கார்த்திகையும் நம்ம ஹீரோ போட்டு தள்ளுறாருங்க. ஆனா இந்த சம்பவம் ரொம்ப ஆக்சிடென்டலா தான் நடக்குது. இப்ப இவங்க ரெண்டு பேருமே என்ன பண்றதுன்னு புரியாம தலையில கை வைக்க அதான் ஹீரோ தன்னுடைய சின்ன வயசை நினைச்சு பாக்குறாரு. ஆக்சுவலி நம்ம ஹீரோடைய அம்மா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களும் இதே மாதிரி ஒரு தொழிலை தான் அவங்களுக்கு பிடிக்காம பண்ணுவாங்க. ஒரு நாள் நம்ம ஹீரோ சின்ன வயசுல இருக்கும் போதோ அவங்க அம்மாவை ஒரு 3 பேர் வந்து கூட்டிட்டு போயிருப்பாங்க. ஆனா அடுத்த நாள் அவங்க அம்மா பிணமா தான் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அப்படி ஒரு கொடூரம் அங்க நடந்திருக்கும் போல. அதையெல்லாம் இப்ப யோசிச்சு பார்த்து அழுதுகிட்டு இருக்காரு. அப்படித்தான் அம்மாவுக்கு நடந்த மாதிரி இப்ப நம்ம காதலிக்கிற நம்ம ஹீரோயினுக்கு நடக்க கூடாதுன்ற மாதிரிதான் நம்ம மொண்டு நினைப்பாரு. ஒருத்தனை இவன் போட்டு தள்ளலாம் சரி, ஆனா ரெண்டாவதா இன்னொருத்தனையும் போட்டு தள்ளிருக்கான் அப்படின்னு சொல்லி இப்ப போலீஸ்காரங்களும் நம்ம ஹீரோவை கைது பண்ணி ஸ்டேஷன்ல வச்சு அடி அடின்னு அடிக்க, அந்த நேரத்துல நம்ம ஹீரோயின் அந்த விடுதியில தனியா தான் இருப்பாங்க. அப்போ அங்க இருக்கிற மத்த பெண்கள்லாம் ஹீரோயின் கிட்ட வந்து அப்படி என்ன பண்ணி எங்க மொண்டுவை நீ மயக்கன, நான் மொண்டு பின்னாடி எல்லாம் எவ்வளவு நாள் சுத்திட்டு இருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை போட்டும் அடிக்கிறாங்க. இந்த பொண்ணு நாள் தான் இப்ப நம்ம மொண்டு ஜெயில கஷ்டப்படுறா அப்படின்ற மாதிரியும் அங்க பிபி ஜான் கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பிபி ஜானுக்கும் இப்ப நம்ம ஹீரோயின் மேல பயங்கர எரிச்சல் ஆகுதுங்க. இப்ப எப்படியோ அங்க ஒரு லாயரை அனுப்பி நம்ம மொண்டுவை ஜாமீன்லயும் வெளியே கொண்டு வராங்க. அப்படி வெளியே வந்ததும் நம்ம மொண்டுவை போட்டு அவங்க சித்தப்பா மறுபடியும் அடிக்க, நம்ம மொண்டு வளர்ந்த அதே ஸ்லம் ஏரியாவுக்கு கூட்டிட்டு போயிட்டு இங்க இருந்து உன்னை தூக்கிட்டு வந்துதான் உனக்கு வேற ஒரு வாழ்க்கையை கொடுத்தேன், மறுபடியும் இங்கேயே போயிடுறியா அப்படின்ற மாதிரி அடிக்க, மொண்டுவும் இதுக்கப்புறம் நான் அந்த பொண்ணு பின்னாடி சுத்த மாட்டேன், என்ன மன்னிச்சிருங்கன்ற மாதிரி கேக்குறாரு. அப்ப அந்த பொண்ணு நீ காதலிக்கல, இதுக்கப்புறம் சுத்த மாட்டேன் அப்படிதானே, ஆமா, அப்ப இன்னைக்கு நான் ஒரு வேலை கொடுக்குறேன், அதை நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை டாக்டர் வீட்லயும் கொண்டு போய் விட்டுட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அங்க மொண்டுவுடைய முகமும் மாறுது. இன்னொரு பக்கம் ஹீரோயினையும் இந்த பிபி ஜான் பயங்கரமா அலங்கரிச்சு, இதுக்கப்புறம் உன்னோட வாழ்க்கை நரகத்துல தான் இருக்க போகுது, நீ எப்படி எங்களோட வளர்ப்பு பையன் மேலேயே ஆசைப்படலாம், அதனால நீ டாக்டர் வீட்டுக்கு போ அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. அந்த டாக்டர் தான் இவங்க ரெண்டு பேருடைய பாஸ்னு முன்ன சொன்ன பாத்தீங்களா, அப்படி அந்த டாக்டர் வீட்டுக்கு போற பெண்கள் பாதி பேர் திரும்பவே வர மாட்டாங்களாம். ஏன்னா அந்த அளவுக்கு பல கொடூரங்கள் அங்க நடக்குமா. அப்படிப்பட்ட இடத்துக்கு தான் இப்ப நம்ம ஹீரோயினும் போயிட்டு இருக்காங்க. அப்படி அந்த டாக்டருமே ஒரு 3 ஃபாரினர்ஸோட ஏதோ பிசினஸ் டீல் பேசிக்கிட்டு இருக்காருங்க. அந்த 3 ஃபாரினர்ஸுக்கு கிஃப்டா தான் இப்ப நம்ம ஹீரோயினையும் கொடுக்குறாரு. இதையுமே நம்ம ஹீரோ பாக்குறாரு. என்னடா மொண்டு பாத்துக்கிட்டே இருக்க, உன் வேலை முடிஞ்சிருச்சுல, இங்க இருந்து கிளம்புன்ற மாதிரி டாக்டர் சொல்ல ஹீரோவும் கீழே வராரு.
மேல என்ன நடக்குமோ அப்படின்ற ஒரு பரபரப்பிலேயே இருக்காரு. மறுபடியும் அவருக்குள்ள இருக்கிற அந்த காதல் வெளியே வருதுங்க. எப்படின்னா ஹீரோயினை காப்பாத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும் தான் வருது. இப்ப மேல ஓடோடி வந்து அந்த 3 பேர்கிட்ட இருந்தும் நம்ம ஹீரோயினை காப்பாத்தி அந்த 3 பேரையும் போட்டு தள்ளிட்டு இப்ப அங்க இருந்து நம்ம ஹீரோயினை வேக வேகமா கூட்டிட்டு போறாரு. இத பாக்குற டாக்டருக்கும் பயங்கர கோவம் வருதுங்க. இப்போ ஹீரோயினோட நம்ம ஹீரோ ஒரு வேன்ல ஒரு ரோட்ல வந்து நிக்க, அவ்வளவுதான், இதுக்கு மேல என்ன இவங்க சும்மா விட மாட்டாங்க, கண்டிப்பா என்ன எதனா ஒண்ணு பண்ணிடுவாங்க, நீயும் இப்ப அந்த விடுதிக்கு வந்தனா உன்னையும் எதனா பண்ணிடுவாங்க, ஆமா நான் உன்னை காதலிக்கிறேன், இப்பயே இந்த வண்டியில இருந்து இறங்கி நீ எங்கனா போயிடு, உன்னோட வாழ்க்கையை நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டோம். நம்ம ஹீரோயினை அந்த ரோட்டையே இறக்கி விட்டுட்டோம். நம்ம ஹீரோ அவருடைய விடுதிக்கு திரும்புறாரு. இப்ப இந்த டாக்டரும் நம்ம ஹீரோவுடைய அந்த வளர்ப்பு அப்பா கிட்டையும் இந்த பிபி ஜான் கிட்டையும் வந்து நடந்ததெல்லாம் சொல்ல, இதுக்கு மேல புல்லெல்லாம் பார்க்க முடியாது, அவங்க இங்க வரட்டும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டோம். இப்ப நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்ததும் ஒரு இரும்பு ராட வச்சு அந்த சித்தப்பா நம்ம ஹீரோவை அடின்னு அடிக்கிறாங்க. வெளியே இவங்களுடைய மத்த அடியாட்களை அனுப்பி ஊருக்கு தப்பிக்க போன நம்ம ஹீரோயினையும் பிடிக்கிறாங்க. அப்படி ஹீரோயினை பிடிச்சிட்டு வந்து மறுபடியும் அந்த விடுதியில போட்டு அடைக்க, அப்படி அந்த ஹீரோயினுடைய அறைக்கும் அந்த பாஸ் டாக்டர் இருக்காரு பாத்தீங்களா, அவரையும் அனுப்புறாங்க. இப்ப அடுத்த நாள் காலையிலயுமே நம்ம ஹீரோ நேரா நம்ம ஹீரோயினுடைய அறைக்கு வர, நீ எதுக்கு திரும்ப வந்த, உன்னை எப்படி பிடிச்சாங்கன்ற மாதிரி கேட்க, அவங்க பிடிக்கல, நான் தான் வந்து மாட்டிக்கிட்டேன், ஏன்னா நானும் உன்னை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன், நீ இல்லாம இந்த உலகத்துல என்னால வாழ முடியாது, அது எனக்கு நரகம் தான், எதனா பண்ணு, நம்ம 2 பேரும் திருமணம் பண்ணிக்கலாம், இந்த இடத்த விட்டு வெளியே போயிடலான்ற மாதிரியும் கெஞ்சி கேக்குறாங்க. அதே வேலையில தான் இவங்களோட விடுதியிலேயே அங்க ஒரு 30-40 பொண்ணுங்க இருப்பாங்கன்னு சொன்ன பாத்தீங்களா, அதுல ஒரு பொண்ணு இந்த வாழ்க்கை பிடிக்காம ஒரு கயித்துல தொங்கிடுறாங்க போல. அது அங்க இருக்கிற பெண்களையும் முக்கியமா பிபி ஜான் அந்த சித்தப்பாவெல்லாம் ரொம்பவுமே பாதிக்குதுங்க. அதனால இப்ப நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் நீங்க நினைச்ச மாதிரியும் உங்க வாழ்க்கைய வாழுங்கன்னு சொல்லிட்டோம் அந்த விடுதியில இருந்தும் வெளியே அனுப்பிட, அப்படி நம்ம ஹீரோ அவரோட மனைவி, அதாவது நம்ம ஹீரோயின் தாங்க, அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவரு பிறந்த அந்த ஸ்லம் ஏரியாக்கே வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கைய வாழ்றாரு. ஒரு கடத்துல நம்ம ஹீரோயினுமே அங்க பிரெக்னன்ட் ஆக, அந்த நொடியே நம்ம ஹீரோ அவரோட குடிப்பழக்கத்தையே விட்டுட்டு ஒரு வாட்ச்மேன் வேலைக்கும் போறாரு. இப்படி உங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்குங்க. அப்பதான் இதை எல்லாத்தையுமே அந்த விடுதியில இருக்கிற அந்த சித்தப்பாவும் இந்த பிபி ஜானும் பாக்குறாங்க. அவங்களுக்கு பயங்கர எரிச்சலாகுது. இருக்கிற பெஸ்டான வேலைக்காரனா அது அந்த மொண்டு தான். அவனையே அந்த பொண்ணு அவன் வசம் ஆக்கிக்கிட்டு இப்ப அவன் கூட சேர்ந்து குழந்தை வேற பெத்துக்க போறாளா அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம மொண்டு வீட்டுல இல்லாத நேரமா பார்த்து ஹீரோயினையும் கடத்துறாங்க. அப்படி மொண்டு வீட்டுக்கு தான் மனைவிய சர்ப்ரைஸ் பண்ணலான்னு வந்தா, உன் பொண்டாட்டி இங்கதான் இருக்கான்னு சொல்லி பிபி ஜானும் கால் பண்ண, அவ முழுகாம இருக்கா, என்னோட குழந்தை அவ வயித்துல வளருது, எதுக்காக இப்படி பண்றீங்க, எங்களை வாழ விடுங்கன்ற மாதிரியும் ஹீரோ கேக்குறாரு. டே முட்டாள், பொண்டாட்டியோட வயித்துல இருக்கிறது உன்னோட குழந்தை இல்ல, அந்த டாக்டருடைய குழந்தை அப்படின்னு அங்க பிபி ஜானும் சொல்ல, ஹீரோவால நம்ப முடியல. நீ ஒரு முட்டாளாச்சே, உன்னால எப்படி நம்ப முடியும், உன் பொண்டாட்டி உனக்கு துரோகம் பண்ணிட்டு இந்த டாக்டர் கிட்ட காசு வாங்கிக்கிட்டு அவ அங்க போயிட்டா, எப்படி பார்த்தாலும் ஒரு காலத்துல உன் பொண்டாட்டியும் இந்த விடுதியில தொழில் பண்ணவதானே, காசுக்காக அவ எப்படி வேணா போவா அப்படின்ற மாதிரியும் அங்க நம்ம ஹீரோவோட மண்டையையும் இந்த பிபி ஜான் கழுவுறாங்க. இதுல ஹீரோவும் பயங்கர கோவப்பட்டு அங்க ஒரு துப்பாக்கியை எடுத்துட்டு கிளம்ப, இங்க ஹீரோயின் கிட்டையும் வந்து உன்னை காப்பாத்துறதுக்காக தான் நான் உங்களை இங்க கூட்டு வந்தேன், நான் வளர்த்த புள்ளதான் மொண்டு, அதனால நான் உன்கிட்ட சொல்றேன், அவன் சரியான சந்தேக குணம் உள்ளவன், நீ பிரெக்னன்ட் சொன்னல, இப்போ உன் வயித்துல வளர்ற குழந்தை அவனோட குழந்தையா இல்ல அந்த டாக்டரோட குழந்தையான்னு ஒரு சந்தேகம் அவனுக்கு வந்துருச்சு போல, அதனால ஒரு துப்பாக்கி எடுத்து உன்னை போட்டு தள்ள வந்துட்டு இருக்கான், நம்பலனா பாருன்னு சொல்லி நம்ம ஹீரோ ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருப்பாரு. அதையுமே அங்க போட்டு காமிக்க, அதுலயுமே இப்ப நான் சுகன்யாவை போட்டு தள்ளத்துக்கு தான் கிளம்புறன்ற மாதிரி அவர் சொல்லுவாரு. அதை கேட்டதும் இப்ப நம்ம ஹீரோயினும் பதறி போறாங்க. இப்படி 2 பேருக்கிட்டையும் பேசி ட்விஸ்ட் பண்ணி இவங்க 2 பேரையும் பிரிச்சு இப்ப ஹீரோயின் கையிலையும் இந்த பிபி ஜான் ஒரு துப்பாக்கியை கொடுக்குறாங்க. உன்னோட சேஃப்டிக்கு வச்சுக்கோ, ஒருவேளை அவன் உன்னை எதனா பண்ண வந்தா நீ அவனை போட்டு தள்ளிட்டுன்ற மாதிரியும் சொல்ல, அதே வேளையில இன்னொரு பக்கம் இப்பெல்லாம் பிசினஸ் ரொம்ப டல்லா போயிட்டு இருக்கிறதுனால அந்த டாக்டர் இருக்கார்ல பாஸ், அவரு இப்ப இந்த பிபி ஜானுடைய இடத்துக்கு வேற ஒரு பொண்ணை நம்ம நியமிக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு எடுக்கிறாரு. இப்ப அதே விடுதியில சரோஜான்னு ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்க கிட்டயும் வந்து இதுக்கப்புறம் நீ தான் நெக்ஸ்ட் பிபி ஜான் அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த சரோஜாவும் சந்தோஷப்படுறாங்க. இங்க பிபி ஜான் பண்றதெல்லாம் அந்த சித்தப்பாவும் பாக்குறாரு. நீ எதுக்கு இப்படி பைத்தியம் மாதிரி நடந்துகிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, நம்ம மட்டும் இந்த நரகத்துல மாட்டணும், நானும் உன்னை காதலிக்கிறேன் தான், ஆனா உன் கூட என்னால இப்படி ஒரு திருமண வாழ்க்கைய வாழ முடியல, நம்ம வாழ முடியாத ஒரு வாழ்க்கைய நம்ம வளர்ப்பு பையன் மட்டும் வாழணுமா அப்படின்ற ஒரு பொறாமையில தான் அவங்க இதெல்லாம் பண்றாங்க போல. இப்ப நம்ம ஹீரோவுமே அந்த விடுதிக்கு ஒரு துப்பாக்கியோட வராரு. ஆக்சுவலி நம்ம ஹீரோ அவர் மனைவி மேல சந்தேகமே பட்டிருக்க மாட்டாரு. தான் மனைவி அங்க இருந்து காப்பாத்தி கொண்டு போனோம் தான் துப்பாக்கியை கொண்டு வருவாரு. அப்படி அந்த ரூமுக்குள்ள வந்து நம்ம ஹீரோயினோட பேரை சொல்லி கூப்பிட, ஆனா நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவை தப்பா நினைச்சுக்கிட்டு அங்க சுட்டுறாங்க. சுட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோ சொல்றாரு, உன் வயித்துல வளர்ற குழந்தை என் குழந்தை தான் எனக்கு தெரியும், அப்படி இல்லைனாலும் எனக்கு கோபம் வராது, ஏன்னா அந்த அளவுக்கு நான் உன்னை காதலிக்கிறேன், உன்னை இங்க இருந்து கூட்டிட்டு போலாம் தான் வந்தேன்ற மாதிரி சொல்ல, ஹீரோயினும் அங்க கதறி எழுதுறாங்க. இப்படி நம்மள ட்விஸ்ட் பண்ணி உங்க வளர்ப்பு அம்மாவே நம்மள பிரிக்க பார்த்துட்டாங்களேன்னு சொல்லியும் இப்ப நம்ம இங்க இருந்து எப்படின்னா தப்பிச்சாகணும்ன்ற மாதிரியும் ஹீரோ கிட்ட சொல்றாங்க.
கொஞ்ச நேரத்திலேயே அங்க இந்த வளர்ப்பு அம்மாவுடைய அடியாட்கள் எல்லாருமே ஹீரோவை போட்டு தள்ள வர அவங்க எல்லாரையுமே இவங்க போட்டு தள்ளிட்டும் அந்த இடத்த விட்டும் தப்பிக்கிறாங்க. அப்போ கடைசியா நம்ம ஹீரோவை வந்து இந்த சித்தப்பா இருக்காரு பாத்தீங்களா, அவரே இப்போ துப்பாக்கியை வச்சு சுடுறாருங்க. ஆனா ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ அந்த சித்தப்பாவையும் போட்டு தள்ள இப்ப இது எல்லாத்தையும் அந்த வளர்ப்பு அம்மா பார்த்துட்டு இருக்காங்கல்ல, அவங்க வந்து இப்போ ஹீரோவையும் ஹீரோயினையும் பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த வளர்ப்பு அம்மாவை, அதாவது அந்த பிபி ஜான, இப்ப அந்த சரோஜான்னு ஒரு பொண்ணு சொல்லியிருப்போம் பாத்தீங்களா, அதான் அந்த டாக்டர் கிட்ட இருந்து கூட இப்போ புதுசா பதவி வாங்கியிருப்பாங்களே, அவங்க வந்து ஒரு துப்பாக்கியை வச்சு போட்டு தள்ளுறாங்க. அது மூலியமா இந்த பிபி ஜானுடைய ஆட்டமும் அங்க ஒளியுதுங்க. இப்ப நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே அந்த இடத்துல இருந்து தப்பிக்க, ஆனாலும் நம்ம ஹீரோ குண்டடியோட தான் அங்க உசுருக்கு போராடுற வகையில ஹீரோயினோட தப்பிக்கிறாரு. ஹீரோயின் தான் கைத்தாங்களா நம்ம ஹீரோவையும் அங்க இருந்து கூட்டிட்டு போவாங்க. அப்படி நம்ம புது வாழ்க்கையை இதுக்கப்புறம் ஆரம்பிப்போன்ற மாதிரி தான் அவங்க 2 பேரும் அங்க இருந்து கிளம்பிருப்பாங்க. ஆனாலுமே அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்னாச்சு, இந்த பிபி ஜானும் சித்தப்பாவும் போனதுக்கு அப்புறம் இந்த விடுதி என்ன ஆகுது அப்படின்ற எல்லாத்தையும் செகண்ட் சீசன்ல சொல்றதா இந்த ஃபர்ஸ்ட் சீசன் முடியுதுங்க. உங்களுக்கு செகண்ட் சீசன் தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. இந்த வீடியோக்கு நல்ல வியூஸும் நல்ல லைக்ஸும் வந்துச்சுன்னா கண்டிப்பா செகண்ட் சீசனும் போடுறேன். அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.